الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف النبيين وعلى آله وصحبه أجمعين أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: وعاشروهن بالمعروف آمنا بالله صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாழ்க்கையின் எல்லா துறைகளுக்கும், நாம் கடந்து போகிற எல்லா நிலைகளுக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார்கள். குறிப்பாக நாம் பெருமானாருடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கிற போது ஆச்சரியப்படுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே எப்படி பல வரலாறுகளை குறிப்பிடுகிறானோ, அதுபோல குடும்பவியலை பற்றியும் அல்லாஹு தஆலா நிறைய ஆயத்துகளில் பேசுகிறான். நிறைய ஆயத்துகள் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் நிறைய. குடும்ப வாழ்க்கை என்று நான் சொல்வது குழந்தைகள் பெற்றோரோடு உண்டான வாழ்க்கை, பெற்றோர்கள் குழந்தையோடு நடந்து கொள்கிற நடைமுறை, கணவன் மனைவிக்கு உண்டான அந்த வாழ்க்கை முறை, இவை அனைத்தையும் அல்லாஹு தஆலா ரொம்ப தெளிவாக பேசுகிறான். அதில் அல்லாஹ் சொல்லும்போது வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், நீங்கள் அந்த மனைவிமார்களிடத்தில், உங்கள் மனைவிமார்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஒரு சுருக்கமான வார்த்தைகள் சொல்லி முடித்தான். அதற்கான விளக்கம் என்ன, நல்ல முறையில் வாழ்வது என்றால் என்ன என்று யோசிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும், ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் குடும்ப தலைவிக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை தான் அழகான முன்மாதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமாரோடு ரொம்ப ஒரு இனிய இல்லறத்தை அவர்கள் கழித்தார்கள். ஒரு நிகழ்வு, ஒரு முறை ஹஜரத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய நண்பர், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வந்தார்கள். ஒரு தடவை ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வீட்டிற்கு வந்தார்கள். அந்த நாளில் ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலே தங்கியிருக்கிறார்கள். அதாவது நாயகத்தையும் பார்த்தது போல தன் மகளாரையும் பார்ப்பது போல உண்டான அந்த இரண்டு ஒரு விருப்பத்தோடு வருகிறார்கள். ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் இருப்பது என்பதை போல பெருமானாரையும் பார்த்து விடலாம், தன்னுடைய மகளார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவையும் பார்த்து விடலாம். அது யதார்த்தமாக இருப்பது தானே. நம்முடைய மகளை ஒரு இடத்தில் நாம் கட்டி கொடுத்திருப்போம் என்று சொன்னால், அங்கே நாம் பார்க்க போகிற போது அல்லது அந்த வழியாக போகிற போது மகளை பார்த்து விட்டு வருவோம். அதுபோல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மகளாரையும் பார்க்கக்கூடிய ஆசையில் தன்னுடைய நண்பராகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பார்க்கக்கூடிய விருப்பத்தில் வந்தார்கள். வீட்டிற்கு வெளியில் இருக்கிற போது உள்ளே ஒரே சப்தம், அதுவும் தன் மகளார் ஆயிஷாவுடைய சப்தம் தான் ரொம்ப மிகச்சிருக்கு. பொதுவாகவே நாம் அடிக்கடி இந்த சுபுகளே சொல்லியிருக்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தத்திற்கு முன்னால் நம்முடைய சப்தத்தை உயர்த்தக்கூடாது. இது பொது சட்டம். இந்த பொது சட்டத்திலிருந்து விதிவிலக்காகிறார்கள் மனைவிமார்கள். ஏனென்றால் மனைவிமார்கள் நாயகத்திடத்திலே குரலை உயர்த்தி பேசினதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொறுத்து கொண்டார்கள். அல்லாஹும் அது குறித்து ஒன்றும் சொல்லலை. ஆனால் அதை பார்த்தவர்கள் அவர்கள் கொஞ்சம் கோபமுற்றது என்னமோ உண்மைதான். எப்படி இங்கே பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சப்தமாக பேசிட்டு இருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சண்டை மாதிரி நடக்குது. வெளியில் நின்றவங்க ரொம்ப கோபப்பட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த பெண்மணி தன்னுடைய மகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எவ்வளோ சப்தம் போட்டு எப்படி பேசலாம் அப்படின்னு உள்ள வந்து நேராக தன் மகளாரை கண்டிப்பதற்காக, ஏன் அடிப்பதற்காக கூட உள்ளே வேகமாக வந்து கையை பிடிச்சிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, என்ன செய்கிற நீ, எப்படி நடந்துக்கிற நீ, எப்படி பேசுறன்னு தெரியுமா இல்லையா உனக்கு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எவ்வளோ சப்தமாக பேசுவாயா என்று தன் மகளாரோடு வாக்குவாதத்தை நடத்தி அடிக்க போகிறார்கள். அப்போ நபி அவங்க இடையில புகுந்து விலக்கி விட்டாங்க. விடுங்க அப்படின்னு விலக்கி விட்டாங்க. ஹதீஸில் தெளிவாக வருது. விலக்கி விட்ட பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம்,
அல்லா தரையின பாத்தியா ஆயிஷா, இன்னி கது உழ்த்து பைனக்கி வபைன ஹாதர் ரஜுல், நான் உனக்கும் இதோ இந்த மனிதர் உன்னுடைய தந்தை என்று சொல்லலை, என்னுடைய நண்பர் என்று சொல்லலை. அந்த சொன்ன வார்த்தையிலேயே அதாவது எனக்கு நீ ரொம்ப முக்கியம், நான் உன்னை யாரிடத்திலும் விட்டு தர மாட்டேன், எனக்கு நீ ரொம்ப முக்கியம் என்பதை உணர்த்தும் ஒரு வார்த்தை அது. அலா தரைன அன்னி கது உழ்த்து பைனக்கி வபைன ஹாதர் ரஜுல், நான் உனக்கும் இந்த மனிதருக்கு மத்தியில் தடுப்பாக திரையாக வந்து நின்றேனே, அதை நீ பார்த்தாயா அப்படின்னு ஆயிஷா மாட்ட கேட்டாங்க. போயிட்டாங்க. இந்த நிகழ்வு முடிச்சுட்டு கீழே எழுதுறாங்க, கணவன் மனைவிக்கு உண்டான சில பல வாக்குவாதங்கள் நடைபெறுவது இயல்பு. அதை யாரேனும் ஒருவர் நடுவிலே வந்து விளக்க வந்தால், அந்த விளக்குதல் அவசியமாக இருந்தால் மட்டும்தான் அவரை நாம் அனுமதிக்க வேண்டும். தேவையில்லாமல் ஒரு மூணாவது மனிதரை நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நடுவராகவோ ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கும் ஆளாகவோ நுழைத்து அதன் மூலமாக இன்னும் சண்டை விரிவாகிவிடக்கூடாது. அதற்கு நாமே நமக்குள்ளே சமாதானமாகி விடலாம் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது. அதுபோல தன்னுடைய மனைவியை கணவன், தன்னுடைய கணவரை மனைவி இன்னொருத்தருக்கு முன்னால், அது பெற்றெடுத்த தந்தையோ தன்னுடன் பிறந்த சகோதரர்களோ யாருக்கு முன்னாலும் விட்டு தரக்கூடாது என்பது தெரிய வருகிறது. என் அழகான குடும்ப வாழ்க்கை யதார்த்தமாக நம்ம நினைப்போம் இல்லை, தந்தை மகளை கண்டிக்கிறார், நாம ஏன் இடையில போருவானே, அவருக்கு உரிமை இருக்கு. மகளை வந்து ஏமா நீ இந்த மாதிரி சத்தம் போட்டு பேசுகிற கணவரிடத்துல, அப்படி பேசக்கூடாது இல்லை, கணவரை எதிர்த்து பேசக்கூடாது இல்லை என்கிற உபதேசங்கள் செய்கிறது இயல்பு. அதெல்லாம் இந்த சமயத்தில் செய்யக்கூடாது. நம்ம திருமணம் முடித்து கொடுக்கும் முன்பு நம் மகளாக மட்டும் இருந்தார்கள் அல்லவா, அப்போ நாம் என்ன செய்யலாம், அவர்களுக்கு படித்து சொல்லலாம், கிளிப்பிள்ளைக்கு சொல்வது போல சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையில் கணவரிடத்துல, கணவரின் குடும்பத்தாரிடத்துல கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் ஒரு முறைக்கு பல முறை சொல்லலாம். ஆனால் திருமணம் முடித்து கொடுத்த பிறகு நாம் நம்முடைய மகளாரை இதுபோல ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாகுவதை கண்டால், அங்கே நமக்கு உரிமை இருந்தாலும் கணவர் மிகுந்த உரிமைக்குரியவர், அவர்தான் என்ன செய்ய வேண்டும், தன் மனைவியை அந்த இது மாதிரி சூழலிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பது ஒரு அழகான இல்லற பாடம். இது பிரச்சனைகள் எல்லாம் எந்த வீட்டில் இல்லாமல் கிடையாது. வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கிற மாதிரி வீட்டுக்கு வீடு பிரச்சனை இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையை நாம் நமக்குள் பேசிக்கொண்டால் ஒரு நாள் அல்ல அடுத்த நாள் அதை நீங்கிவிடும். நபியினுடைய குடும்ப வாழ்க்கையில ரொம்ப அழகான முன்மாதிரி இதுபோல பல நிகழ்வு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த குடும்ப வாழ்க்கை மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனைவிமாருடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கை உலகத்தில் உண்டான எல்லா குடும்பத் தலைவர்களுக்கும் அதுபோல குடும்ப தலைவிகளுக்கும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான சிறந்த முன்மாதிரி. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதையெல்லாம் ரசித்தார்கள். தன் மனைவி தன்னிடத்தில் சப்தமாக பேசுவதை ரசித்தார்கள். என்ன காரணம்? அவளுக்கு இங்கே உரிமை இருக்கிறது. வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப். அந்த பெண் எப்படி நாம் நினைப்பது போல நடந்து கொள்கிறாளோ அதுபோல் அந்த பெண் நம்முடைய மனைவி நினைப்பது போல நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு அழகான திருவசனம், அல்லாஹ்வுடைய வசனம் நமக்கு பேசுகிறது. வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப். அந்த பெண்கள் மீது, அதாவது மனைவிமார்கள் மீது என்னென்ன உபகாரங்கள் நன்மைகள் செய்வது அவர்கள் மீது அவசியமோ அதுபோல அவர்களுக்கு நாம் செய்தாக வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்ப இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காமல் வாழ்வது ஒரு அழகான முன்மாதிரி. நம்முடைய அந்த திருமணம் முடித்து போகக்கூடிய அல்லது திருமணம் முடிக்க போகிற நம்முடைய இளவல்களுக்கு நாம் இதை சொல்லித்தரணும். எதெண்டா, நீங்கள் வெளியில் எப்படியும் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும். சப்தத்தையே விட்டு கொடுக்கலன்னு சொன்னால் என்ன ஆகும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சப்தத்தை அவர்கள் பொறுத்துக் கொள்கிறார்கள், சகித்துக் கொள்கிறார்கள். காரணம், என் மனைவி என்னிடத்தில் பேசாமல் யாரிடத்தில் பேசப் போகிறார். அதை அடுத்து தந்தை அங்கே நடுவிலே வந்தபோதும் கூட தந்தையை விளக்கினாரை தவிர தன் மனைவி எப்படியாவது கண்டிக்கப்படட்டும், இது அவளுக்கு தேவைதான் என்று அங்கே அவர்கள் இருக்கவில்லை. இது ஒரு அழகான குடும்ப வாழ்க்கைக்கான பாடம். மேலான பெரியவர்களே, அப்படியானால் நாம நம்முடைய மகளை அல்லது நம்முடைய மகனுக்கு நாம் திருமணம் முடித்து வைக்கிற போது இதையெல்லாம் யோசித்து இதையெல்லாம் சொல்லித்தந்து அழகான குடும்பத்திற்கான அடித்தளம் அமைக்க வேண்டும். காரணம், இன்றைக்கு நிறைய திருமணங்கள் முடித்த கொஞ்ச நாளிலேயே ஏதேனும் பிளவுகளுக்கு உள்ளாகிவிடுகிறது. அதற்கான காரணம் என்ன? தாய் தந்தையினுடைய அந்த ஒரு அறிவுரைகள் இல்லை.
பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், என்ன சொல்லித்தரணும், அதிலையும் குறிப்பாக திருமண பந்தத்தில் நுழைகிற குழந்தைகளுக்கு என்ன கிளாஸ் எடுக்கணும் என்பது தெரியல. இதோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அழகான பாடத்தை நமக்கு சொல்லி தந்தார்கள். வல்ல நாயன் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் சகல பாக்கியங்களையும் கொடுத்து சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள், பிரிவுகளை விட்டு அல்லாஹ் நம் இல்லங்களை பாதுகாத்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.